இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் விவர்ஸ், வணக்கம். நுரையீரல் கிரேவி செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்ற பார்ப்போம். ஒரு நுரையீரல் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நறுக்கி. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துருவோம். ஒரு 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 சிறிய இஞ்சி துண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு மிளகு எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் கசகசா. இதை எல்லாத்தையும் நெய்ஸாக அரைச்சிடணும் ஒன்றா. 2 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரக பொடி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 சிறிய பட்டை, அரை டீஸ்பூன் சோம்பு, 2 அன்னாச்சிப்பூ, 1 ஏலக்காய், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தேவைக்கு மல்லிச்செடி. விழுதை அரைச்சிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா. குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருளை போட்டு தாளிச்சிடலாம். பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச விழுதை போட்டு நல்லா சுருள வதக்கிடுங்க. நல்லா சுருள வதங்கட்டும். எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டு அதையும் நல்லா சுருள வதக்கிடுங்க. இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிருவோம். எடுத்து வச்சுருக்க பொடியை போட்டுருவோம். மல்லிப்பொடி போட்டேன். எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளும் மிளகு ஜீரக பொடியும் போட்டு நல்லா ஒரு கிண்டிடுங்க. எடுத்து வச்சுருக்க நுரையீரலை போட்டு அதில் சுருள ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நல்லா 5 நிமிஷம் சுருள வதக்கிடுங்க. அரைச்சி வச்ச அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். ஏற்கனவே தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடுங்க. போட்டு 8 விசில் வச்சுருங்க. நல்லா வெந்துடும். 8 விசில் வந்துருச்சு. வாங்க கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையாக வெந்துருச்சு பார்த்தீங்களா. கமன்னு வாசமாக இருக்குது. அருமையாக இருக்குது கிரேவி. நுரையீரல் கிரேவி தயாராகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.